ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கியூ பிளாக் தமிழ். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகராட்சி. இதெல்லாம் நண்டா இருக்குன்னு பார்க்குறீங்களா? மீன் கடையாக வந்திருக்கோம். மீன் கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில். பார்த்திங்கன்னா ஏற்கனவே மந்தவெளியில் இருந்துச்சு. மந்தவெளி பக்கத்தில் மீன் மார்க்கெட்னால் அதான் மீன் மார்க்கெட்டு காலகாலமாக. புதுசாக நகராட்சியில் என்ன பண்ணிட்டாங்க, பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் ஃபேஸ் இடம் இருக்கிறதுனால அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணி மீன் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க புதிதாக மீன் கடை. வாங்க பார்க்கலாம். எல்லா வகையான மீனும் இருக்குது. பார்த்திங்கன்னா கடல் மீன் தான் இந்த டைம் அதிகமாக. டே மீன் இருக்கும், கடல் மீன் அதிகமாக குமிஞ்சிருக்கு. நல்லா இருக்குது. எப்பயும் ரெகுலராக வர மீன் தான். பக்கத்தில் கடலூர் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால டைரெக்டாக வந்துடும். சென்னையும் 240 கிலோமீட்டர் தான். கடலூர் 110 கிலோமீட்டர்ஸு. பாண்டிச்சேரியும் 120 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அதனால் பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால டக்குனு கள்ளக்குறிச்சிக்கு மீன் பிரச்சனை இல்லை. எப்பயுமே மீன் ரெகுலராக சண்டே ஆனால் குமிஞ்சிரும். இதுதான் புதிதாக ஓப்பன் பண்ண கடைங்க, மீன் கடை. ஃபுல்லாக என்ன நசன்னு இருக்குது. அங்கே பழைய கடை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தூரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் நின்று வாங்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் இருக்கிறதுனால உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல. இதுதான் புதிதாக ஓப்பன் பண்ண கடைங்க. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா வாசனையே உங்களை இழுத்துரும் வாங்கணும். இதுக்குள்ளே கம்மியாக வேணா மஞ்சள் இருக்குது, சீனா நல்ல மீனா நாட்டு மீன் எனக்கு 1 கிலோ தேங்காய் போகிறேன். தனியாக வச்சுருங்க. சொல்லிட்டு ஓ இல்லைடா வெட்டுறதுடா. அங்கே வேறு எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் ஒரே பண்ணி தான். ஷீலா இது கோலா. சென்னையில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். கோலாவோ வஞ்சிரமா? இது கோலா, இது ஷீலா. அது ஷீலா, இது வஞ்சிரம். மாற்றி சொல்லிட்டேன். வஞ்சிரம் எவ்வளோ சார்? ரெண்டா போட்டுறீங்களா? சார் ரெண்டா போட்டுருங்க. போடலாமா? 10 நிமிஷம் ஆகுமா? 150 ரூபா. சைடில் உள்ள அந்த ரேக்கெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கீங்களா? பொறிக்கிறதுன்னா எந்த மீன் வாங்கிக்கலாம்? நல்ல பெருசாக போட